ஹாய் சினித்தலை நினைக்கும் சரியில் இன்னைக்கு எபிசோட அப்டேட் பண்ணலாம் வாங்க. பிரீத்தியும் நித்யாவும் தன்னோட தங்கச்சி கிட்ட வந்து சமையோட போட்டோவை காட்டுறாங்க. சமையோட போட்டோ பார்த்துட்டு ரிங்கி வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பிரீத்தி கிட்டையும் நித்யா கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன், அதுவும் மாமா மாதிரி ரொம்ப அழகான ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா வந்து தன்னுடைய அக்கா கிட்ட வந்து சொல்றாங்க ரிங்கி. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மா வந்து நித்யா கிட்ட வந்து உன்னுடைய மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம நித்யா வந்து ரொம்ப ஏக்கத்தோட அவங்களுடைய கண்கள்ல காதலோட அந்த நோட்டீஸை வந்து வாங்கி படிச்சு பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து வெக்கப்படுறாங்க நம்ம நித்யா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியும் ரிங்கியும் வந்து நித்யாவை வந்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸை பார்த்து அதுவும் பிரீத்தியும் ரிங்கியும் வந்து கிண்டல் பண்ணும்போது ரொம்ப வெக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போறாங்க பால்கனிக்கு நம்ம நித்யா. முகேஷும் பரத்தும் நித்யா சமீர் கல்யாண ஊர்வலத்துக்கு லைட் செட்டும் பேண்ட் வாதியமும் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மேரேஜ் இன்விடேஷன் கார்டு அச்சடிக்கிறவர் வந்து முகேஷ் கிட்ட வந்து, சார் இந்த மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்க வந்து போடணும்னு சொல்லிட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உடனே வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு அச்சடிச்சு உடனே கொடுத்துருவோம் சார். அந்த சமயத்துல நம்ம முகேஷ் வந்து எழுதிக்கிறாரு, அடாடா மேரேஜ் இன்விடேஷன் சாம்பிள் கார்டு வந்து வீட்டிலே விட்டுட்டு, ஆனா அதுல இருக்க டீட்டெயில்ஸ் வந்து தெரியும், நீங்க ஒரு கார்டு கொடுத்தீங்கன்னா நான் உடனே வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சார். அவர்கிட்ட இந்த கார்டு வாங்கி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாரு நம்ம முகேஷ். அப்படி ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சதவு பண்றாரு நம்ம முகேஷ். நித்யா பால்கனியில் நின்றுக்கிட்டு ரொம்ப ஏக்கத்தோட ரொம்ப காதலோட மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சமீரை பார்த்துட்டு நம்ம நித்யா வந்து, சமீர் நீ எப்போ வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நித்யா அது மாதிரி கேட்கும்போது நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா இது என்னுடைய மாமனார் வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யா வந்து தன்னுடைய கையில இருக்கக்கூடிய மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து சமீர் கிட்ட வந்து காட்டுறாங்க. சமீர் அப்போ, நித்யா இதுக்கு முன்னாடியே வந்து நான் உன்னை லவ் பண்ணும்போது நமக்கான கல்யாணத்துக்கான மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில இருக்கக்கூடிய மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து சமீர் நித்யா கிட்ட கொடுக்குறாரு. நித்யாவும் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து சமீர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல நித்யா வந்து சமீரோட ஞாபகமா வந்து பால்கனி செவத்துல சமீரோட நேம் எழுதி எழுதி அதை ஹார்டின் போட்டிருக்காங்க. அந்த ஹார்டின் போட்ட சமீரோட நேம் பக்கத்துல நித்யாவோட நேம் எழுதுறாரு நம்ம சமீர். அதை பார்த்துட்டு நம்ம நித்யா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த சமயத்துல நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து தன்னுடைய கையை கொடுக்குறாங்க. சமீர் நித்யாவோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது நித்யா இனிப்பை வந்து சமீருக்கு ஊட்டி விட்டுறாங்க. சமீரும் வந்து நித்யாவுக்கு வந்து இனிப்பை ஊட்டி விட்டுறாரு. சமீர் நித்யாவுடைய கையில வந்து வளையல் போட்டு விட்டாரு. நித்யாவும் சமீரும் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பா வந்து பாத்துக்கிறாங்க. நித்யா சமீர் ரொம்ப ரொமான்டிக்கா வந்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல பிரீத்தி வந்து நித்யா கையில இருக்கக்கூடிய மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போதான் வந்து நம்ம நித்யாவுக்கு வந்து கனவு கலையுது. ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து சமீர் கூட வந்து கனவு உலகத்துல சமீர் கூட ரொம்ப ரொமான்டிக்கா வந்து நித்யா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கனவு கலைஞ்ச உடனே பிரீத்தியும் ரிங்கியும் வந்து நித்யா கிட்ட கேக்குறாங்க, என்ன நித்யா மாமாவை நினைச்சு கனவு காணிட்டு இருக்கியா, ரொம்ப ரொமான்டிக்கா வந்து கனவுல வந்து மாமா கூட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கியும் பிரீத்தியும் வந்து நித்யாவை வந்து கிண்டல் பண்றாங்க. அப்போ அந்த சமயத்துல பிரீத்தியோட அம்மா வந்து, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே வந்து பூஜை ரூமுக்கு வாங்க, ஏன்னா மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து கடவுள் முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. நித்யாவோட பெரியமா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நித்யாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நித்யாவுடைய பாட்டி வந்து நித்யாவுடைய பெரியமா கிட்டே வந்து பேசுறாங்க, எதுக்காக நீங்க வந்து இது மாதிரி நடந்துக்கிறீங்க, வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்க நீங்க தான் வந்து அந்த கல்யாண வேலை எடுத்து நடத்தணும், எதுக்காக என்ன நடந்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க மேல எந்த தவறும் இல்லாத மாதிரியும் எல்லா தவறும் செஞ்சது வந்து நித்யாவுடைய சித்தப்பா தான் சொல்லிட்டு நித்யாவுடைய பாட்டி கிட்ட வந்து சொல்றாங்க, நித்யாவுடைய பெரியமா. முகேஷ், ஸ்வாதி, பரத், காவ்யா, சமீர் வந்து கல்யாண ஏற்பாடுகள்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கும் போது ஸ்வாதி முகேஷ் கிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல அவங்களால பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்ட பேச முடியாமலே போகுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடைய டிஸ்டர்பன்ஸ்னால அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த வந்து முகேஷ் கிட்ட வந்து சொல்ல முடியாமலே போகுது. அதனால ரொம்ப தவிர்த்து வராங்க நம்ம ஸ்வாதி. ரொம்ப பொறுமையில இருந்து நம்ம ஸ்வாதி ஒரு கட்டத்துல தன்னுடைய மனசுல இருக்கிற விஷயத்த வந்து முகேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க. முகேஷ் உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி எப்ப பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
கேக்குறாங்க. ஸ்வாதியோட கேள்விக்கு நம்ம முகேஷ் வந்து ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாரு. ஸ்வாதி முகேஷோடைய காதலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்க போறது முகேஷோடைய அந்த அலட்சியமான அந்த பேச்சால தான். இவங்களுடைய காதலுக்கு எதிரியா இருக்க போறது முகேஷோடைய அலட்சியமான அந்த பேச்சு தான். ஸ்வாதி ஏன் வந்து முகேஷ் கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ஸ்வாதியோட வீட்டுல வந்து ஸ்வாதிக்கு கல்யாணம் பண்றதுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்வாதியோட அப்பா அம்மா. முகேஷோடைய அலட்சியமான பேச்சால மனசுடைஞ்சு போறாங்க நம்ம ஸ்வாதி. முகேஷ் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சமீர் கிட்டையும் என்ன சொல்றாருன்னா, மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்து ரெடி அடிச்சு போயிட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்றாரு. அந்த சமயத்துல காவியா வந்து சொல்றாங்க, மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு யாருக்கையும் நீங்க முதல்ல கொடுக்கக்கூடாது, முதல்ல பூஜை வந்து பண்ணணும். மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணணும், அதுவும் அந்த பூஜையை வந்து பெரியவங்க தான் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் போயிட்டு வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு கேட்டார் நம்ம சமீர். முகேஷ் ஸ்வாதியோட மனசையும் தவிர்ப்பையும் வந்து புரிஞ்சுக்கிட்டாரா? ஸ்வாதி விஷயத்துல முகேஷ் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு? வித்தியாசங்களுடைய மேரேஜ்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் வர போகுது, அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல நான் சொல்றேன். இவன் நினைத்தால் எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமாட்டிக்கான அப்டேட் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஜேடிவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்படின்னு உங்க எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் நான் உங்களுக்கு விஜய்.